சேலம் மாவட்டம் செவ்வாய்ப்பேட்டை அருகே தண்டவாளத்தில் படுத்திருந்த மூதாட்டியால் சென்னையிலிருந்து வந்த விரைவு ரயில் நடுவழியில் நிறுத்தப்பட்டது. இதன் பின்னணி குறித்த தகவல்களை செய்தியாளர் தமிழ்ச்செல்வன் வழங்க கேட்கலாம். தமிழ்ச்செல்வன் வணக்கம். என்ன நடந்தது? ஏன் அந்த மூதாட்டி அங்கே படுத்திருந்தார்? தற்கொலை முயற்சி எதனும் செய்தாரா? முழு விவரங்கள் என்ன தமிழ்ச்செல்வன்? சென்னை எக்மோரிலிருந்து தினந்தோறும் காலை சேலத்திற்கு விருதாச்சலம் வழியாக ரயில் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இன்று காலை வழக்கம் போல் சென்னையிலிருந்து சேலம் நோக்கி அதிவேகமாக வந்து கொண்டிருந்த ரயில் சேலம் செவ்வாய்ப்பேட்டை சந்திப்பு அருகே வரும்பொழுது ரயில்வே டிராக்கில் மூதாட்டி ஒருவர் அமர்ந்திருப்பதை பார்த்த ரயில் ஓட்டுநர் உடனடியாக ரயில் வேகத்தை குறைத்து ரயிலை அங்கேயே நிறுத்தினார். உடனடியாக டிராக்கில் இருந்த மூதாட்டியை டிராக்கில் இருந்து அப்புறப்படுத்தியதோடு இது தொடர்பாக 108 ஆம்புலன்ஸுக்கும் தகவல்கள் தெரிவித்தார். இது மட்டும் இல்லாமல் ரயில்வே காவல்துறையினருக்கும் இது தொடர்பாக தகவல் கொடுக்கப்பட்டது. பின்னர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ரயில்வே காவல்துறையினர் மற்றும் 108 ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட பணியாளர்கள் இந்த மூதாட்டியை மீட்டு சேலம் அரசு மருத்துவமனைக்கு உடனடியாக கொண்டு செல்லப்பட்டார். இதன் காரணமாக ஒரு 35 நிமிடம் ரயில் தாமதமாக புறப்பட்டு சென்றது. குறிப்பாக இந்த செவ்வாய்ப்பேட்டை பால் மார்க்கெட் பகுதியில் எப்பொழுதுமே அந்த ரயில்வே தண்டவாளத்தை கடப்பதும், அதே போன்று அங்கு மதுப்பிரியர்கள் மது அருந்துவதல், அதே போன்று முதியவர்கள் அந்த இடத்தை கடந்து செல்லுதல் உள்ளிட்ட செயல்கள் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் அடிக்கடி விபத்துகளும் ஏற்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இந்த மூதாட்டி தினம் மனநலம் பாதிக்கப்பட்ட மூதாட்டி என்பதன் காரணமாக அந்த ரயில்வே தண்டவாளத்தில் அவர் படுத்திருந்ததாக முதற்கட்ட தகவல் தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக தற்பொழுது ரயில்வே காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வராங்க. இது மட்டும் இல்லாமல் இனிவரும் காலங்களில் இந்த ரயில்வே தண்டவாளங்களில் மதுப்பிரியர்கள் அமர்ந்து மது அருந்துவதற்கு தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போன்று இந்த ரயில்வே தண்டவாளத்தின் வழியாக கடந்து செல்லும் பொதுமக்களுக்கு உரிய நடவடிக்கை எடுத்து இதை கடந்து செல்லாமல் இருப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இப்பகுதி பொதுமக்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி தமிழ்ச்செல்வன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.